இந்த பதிவை வந்து அவசரமாக பகிர்ந்து இந்த ஏழை குடும்பத்துக்கு வீடு கட்டி கொடுக்க உதவி செய்யுங்க. ஏன்னா இந்த வீட்டில் 4 பேர் இருக்காங்க, 4 பேர் வாழ்ந்துட்டு வராங்கன்னு சொன்னால் இது உங்களால் நம்ப முடியுதா? இந்த 2025 இப்படியும் ஒரு குடும்பம் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க வீடு இல்லாமல். இவங்களுக்கு வந்து வீடு கட்டி கொடுக்கணும்னு நான் தாழ்மையாக கேட்டுக்கிறேன். ஏன்னா ஒரு தாய், 2 பேத்தி, அவங்க மகள், இவங்க வந்து பொருளாதார ரீதியாக ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தெரியப்படுத்தியிருந்தாங்க. உடனே இந்த இடத்துக்கு நம்ம வந்து பார்க்கும்போது இந்த வீடு வந்து மழை பெஞ்சதுனால காற்றடிச்சு கீழே விழுந்துருச்சு, உள்ளார எல்லா ஜாமும் இருக்கானா இதுக்குள்ளே தான் நாங்கள் இருக்கிறோம், எங்களுக்கு வந்து வாழ்வாதாரத்தை ஏற்படுத்துறதுக்கு யாருமே இல்லை, எங்களுக்கு சப்போர்ட்டுக்கு யாருமே இல்லை, அதனால் எங்களுக்கு வந்து வீடு கட்டி கொடுக்குன்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்கிறத கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு கிராமம், உள்கிராமங்களில் இது மாதிரி வீடு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களெல்லாம் நம்ம தேடி போய் அவங்களுடைய முழு விவரத்தையும் கேட்டு அது சரியான முறையில் இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு நம்ம வீடு கட்டி கொடுத்து அவங்க கையில் நம்ம ஒப்படைக்கிறோம். அவங்க எல்லாருக்குமே தெரியும். இந்த வீடை பார்க்கும்போது நான் சின்ன பிள்ளையில நான் எப்படி இருந்தனோ இந்த இது மாதிரி வீட்டில் தான் நாங்கள் வாழ்ந்தோம். அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன். ஒருவேளை சாப்பாடு இல்லாமல், ட்ரெஸ் இல்லாமல், வீடு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். அது மாதிரி யாருமே படக்கூடாதுங்கிறதுக்காக தான் நம்ம ஒவ்வொரு இடத்துக்கா போயிட்டு இது மாதிரி உள்ளவங்களுக்குலாம் வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுக்குறோம். முடிஞ்ச வரைக்கும் நல்ல உள்ளங்கள் இந்த குடும்பத்துக்கு வீடு கட்டி கொடுக்க உதவியாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் தாழ்மையாக கேட்டுக்கிறேன். உதவி பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நீங்களே வந்து ஒரு செங்கல், ஒரு சீட்டு, ஸ்லாப்பு, கம்பி இதெல்லாம் வந்து நீங்களே எடுத்து கொடுங்க. எங்கள்கிட்ட தான் கொடுக்கணும்னு இல்லை, நீங்களே எடுத்து கொடுங்க. நாங்களே கட்டி அவங்க கையில் ஒப்படைக்கிறோம். நன்றி, வணக்கம்.